இவங்க வந்து என்ன ஒரு வாதம் வைக்கிறாங்கன்னா, என்டிஏவா திமுகவான்னு. ஏன் நீ பேசுற? நீ திமுக ஆட்சி தொடரட்டும், நல்லாட்சின்னு சொல்ல வேண்டியதானே. நாங்க சொல்றோம் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்போம்னு, காங்கிரஸ்காரன் சொல்றான் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு. நீங்க சொல்லுங்களேன் கலைஞர் ஆட்சி அமைப்போம்னு. உங்களுக்கே தெரியுது அவர் திராவிட மாடல் உங்களுக்கு ஆட்சின்றாங்க. அதுதான் சொல்றேன். ஏன் அது தப்பா வருதுன்னா, அவர் நல்லாட்சி தரலன்னு பையனுக்கே தெரியுதுங்க. என்ன அடுத்து நீ நல்லாட்சி கொடுத்திருந்தீங்கன்னா, எங்களுடைய நல்லாட்சி தொடரட்டும்னு நீங்க சொல்ல வேண்டியதானே. ஏன் தமிழ்நாடு தலை குனியாது? அதான் டாஸ்மாக் அடிச்சுட்டு கீழ பாக்க குப்புறகு வந்து கிடக்க. எங்க தலை குனியாது? தலையே கீழே இருக்கு. என்ன எல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. நான் குறிப்பாக வைக்கின்ற வாதம், எந்த இடத்திலையும் தமிழர்களுடைய உரிமையை அனைத்திந்திய அண்ணா திராவிட இவங்களை போல 1,50,000 பேர் கொண்டு குவிச்ச போது ஒரு அடிமை என்ன எங்களுக்கு இன்னொரு அடிமைக்கு செய்ய முடியும்னாலாம் நாங்கள் கேட்டது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மக்களின் நலன் சார்ந்து குறிப்பாக ஒரு இதை சொல்லணும்னா, 2007 வந்த அந்த காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு அன்னைக்கு வந்து மத்திய அரசில் அங்கம் வகித்தது 9 கேபினெட் அமைச்சர்களை வச்சிருந்த திமுக. அன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் மிருகபலத்தோடு இருந்தீங்க. அந்த ஈழ பிரச்சனை எப்பயும் நீங்கள் தான் இதில் இருந்தீங்க. 2004 2009, 2009 2014 அந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் தான் இருந்தீங்க. ஆனால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை யார் கொண்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 205 டிஎம்சியை புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி 2012 வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நாங்கள் கொண்டு வந்தோம். தமிழ்நாட்டின் நலன்களை 9 அமைச்சர்களை வச்சிருந்தீங்களங்க. அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை உங்களால கஜெட்ல வெளியிட முடிஞ்சதா? நீங்க உங்களுடைய நோக்கமே வேறங்க. ஆட்டையை போடுறது. தமிழ்நாடு என்பது உங்களுடைய பிசினஸ் சென்டர். அந்த பிசினஸ் சென்டர்ல எவ்வளவுக்கு ஆட்டையை போட முடியுமா? இன்னைக்கு இந்த மேய்கால் புறம்போக்கை ஏலம் விடாம யாரோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்ததிலிருந்து தமிழ்நாட்டினுடைய மொத்த வளத்தையும் மனித வளத்தையும் சேர்த்து இயற்கை வளத்தையும் சேர்த்து சூறையாடி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போங்கிற வாதத்தை வைத்து 186வது 190வது தொகுதிகளில் இன்னைக்கு சுற்றுப்பயணத்துல போயிட்டு இருக்காரு. அற்புதமான அசுரபலத்தோடு கூட்டணி அமைத்திருக்கிறோம். இன்னைக்கு அவங்க நல்லா இல்லாததுனாலதான் ராகுல் காந்தி இந்த கட்சி வந்து அங்க ஒண்ணு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலதான் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்கெனிங் பவருக்காக விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்காருங்கிறது அரசியல் அறிவு உள்ள நமக்கு தெரியும். ஆனால் கான்கிரீட் கூட்டணின்னு போன மாதம் வரைக்கும் வைக்கப்பட்ட அந்த கான்கிரீட் கூட்டணி இன்னைக்கு ஓட்டை விழுந்து போய் இருக்கிறது என்று சொன்னால் வெகுஜன மக்களினுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழகத்துல ஆசிரியர்கள் இருந்து அரசு ஊழியர்கள் இருந்து போராடாத நபர்களே இல்லை. சத்துணவு வைப்பாளர்களிருந்து ஊராட்சி செயலாளர்களிருந்து செவிலியர்களிருந்து தூய்மை பணியாளர்களிருந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக வெகுண்டெழுந்து விட்டார்கள். இந்த மக்கள் விரோத அரசோடு கூட்டணி வைக்கணுமான்னு ராகுல் காந்தி நினைக்கிறார்.